அனைவருக்கும் வணக்கம். வாழ்க ஐயா வ.உ.சி. தீரன் புகழ் ஓங்குக வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி மாமன்னர் மருதநாயகம் போர்ப்படை அமைப்பில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அதாவது இந்த காலகட்டத்தில் பல்வேறு விஷயத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வேளாளர் சமுதாயத்தின் எழுச்சிக்காக, வேளாளர் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக, ஒற்றுமைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாமன்னர் மருதநாயகம் போர்ப்படை தளபதிகளாக இன்று வேளாளர் இளைஞர்கள் நீங்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ட்விட்டரில் ஒட்டுமொத்த வேளாளர் இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து தேசத்திற்காக போராடி தன் சொத்துக்களை மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடல் வலிமை அனைத்தையும் இழந்த சுதந்திர போராட்ட மாவீரர், கப்பலோட்டிய தமிழர், செக்கெழுத்து செம்மல், சிறந்த வழக்கறிஞர், தேசியவாதியும் தமிழ் பற்றாளரும் ஆன்மீகவாதியுமாக அனைவர் மத்தியிலும் வாழ்ந்து மறைந்த ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிறந்த மண்ணில் உள்ள விமான நிலையத்திற்கு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் விமான நிலையம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று மத்திய மாநில அரசை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதைவிட மிகப்பெரிய எந்த பேரை வைத்தாலும் மிக சிறந்த பேராக அமையாது. ஒரு தேசத்திற்காக போராடிய ஒரு தலைவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாகும். அவர் இந்த திருநாட்டிற்காக செய்த தியாகத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடனாகும் அமையும் என்று தெரிவித்துக் கொண்டு, எம்எம்பி அதாவது மாமன்னர் மருதநாயகம் போர்ப்படை தளபதிகளாக இன்று வேளாளர் சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு முழு ஆதரவு இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் இருக்கும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ட்விட்டரில் மிகப்பெரிய ட்ரெண்டாக ஐயாவின் பெயர் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும், வ.உ. சிதம்பரம் பிள்ளை விமான நிலையம் என்று மத்திய மாநில அரசு பரிந்துரை செய்து பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.